அதை கேட்டு கட் பண்ணிக்கிறேன். அந்த காலத்தில் இப்படி தானே? அந்த காலத்தில் வந்து சாதாரணமாக கட் பண்ணி கட் பண்ணாங்க. கீழே 2 இன்ச்சு இருக்கணுமா? இது வந்து கீழே மடிப்புக்காக 1.5 இன்ச்சு. அடுத்து அதில் வந்து ஜாக்கெட்டோட பேக் தட்டி என்ன பண்ணுறோம், அந்த பின்னாடி இந்த இதுக்கு மேலே பிடிச்சி எங்கே கம்மிங்க பின்னாடி ஷோல்ட்ரு பிடிச்சி அந்த டாட்லேருந்து பிடிச்சி அதை அந்த அந்த கோட்லேருந்து வச்சு இது மேலே ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டு அந்த இதுலேருந்து அப்படி மடிச்சிக்கிறோம். அந்த கோட்லேருந்து அப்படி மடித்து இப்படி கரெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 4 தட்டி ஒன்றாயிடுச்சு. இப்படி 4 தட்டி ஒன்றாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பேக் சைடு இது இல்லை, இந்த அளவு எதாவது இதுன்றதுக்காக ஒரு அளவு போட்டுக்கிறோம். ஆமாம், இது பேக் சைடு இறக்கம் எதாவது இருக்குது. இப்போ முதல்ல கழுத்தில் இந்த பேச்சு கை பக்கத்தை எடுக்கணும். எதுனாலும் இல்லை, கொக்கி கட்டுறது போய் எடுக்கலாம். அந்த கொக்கி கட்டுற பக்கத்தை எடுத்து மேலே இந்த வர இப்படி வச்சு வரணும், கரெக்டாக வரணும். இந்த பொடி இப்படி வச்சு போட்டேன்னா அது எந்த பொசிஷன் கழுத்து நிற்குதோ கரெக்டாக நின்றுக்க முடியும். ஆச்சா? இப்போ இதுக்கு நேரம் நம்ம கோடு அடிச்சுக்கிறோம். அப்படி இது கழுத்தோட முன் கழுத்தோட இது கரெக்டாக வந்துடும். முன் கழுத்தோட அளவு கொக்கி பக்கத்தில் தான் அதை வைக்கணுமா? இது முன் கழுத்தோட இது அதான் அந்த கொக்கி பக்கத்தில் தான். ஆமாம், கொக்கி பக்கம் தான் வருது எப்பயுமே. ஆமாம். அடுத்தது வந்து இந்த உடம்போட லூஸ் எவ்வளோ அது அந்த கொக்கி பக்கம் இருக்குல்ல, அந்த கொக்கி பக்கம் தான் பிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் உடம்பு இது தையல் வச்சுக்கிறாங்களா, இதில் வந்து இப்படி வச்சுக்கிறோம். பாடி லூஸ் இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம தனியாக விட்டுக்கிறது. இது எக்ஸ்ட்ரா ஆச்சா? அடுத்தது பேக் சைடு அக்கல் லூஸ் எவ்வளோ வைக்கணும். அக்கல் இது வந்து மடிப்பில் வந்து இதோட வைக்கணும்னா இதோட இது கட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதை இப்படி கோல் போட்டுக்கிறோம். இப்போ ஷோல்ட்ரு, இங்கே ஷோல்ட்ரு இப்படி வச்சு இது எவ்வளோ அப்படின்ட்டு இப்படி ஒரு கோல் போட்டுக்கிறோம். அது ரெடி அளவு தான் எல்லாமே. ஆமாம், இது ரெடி அளவு. டவுட்டாக இருந்தால் இந்த கதை மட்டும் அளந்து பார்க்கணும். அதாவது அது எக்ஸ்ட்ரா நோட்டில் எதுக்கும் எக்ஸ்ட்ரா இது எக்ஸ்ட்ரா அது மட்டும். அது எவ்வளோ அது 1.5 இன்ச்சு ஒன்றலாம். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஆமாம். அடுத்து வந்து கழுது இது நம்ம வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த அக்கில் அளவு அப்படி வச்சு பார்க்கணும். இதை கோடு ஓகே கரெக்டாக ஆகிடுச்சா, இந்த தைரோட கரெக்டாக வந்துடுச்சு.